ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்க வச்சு குருமா பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு, பூரிக்கு இதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்டுக்கிறலாம். நான் 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கிறலாம். 3 விசில் வர தட்டிக்கும் வச்சுக்கிறலாம். இப்போ குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்து நறுக்கியிருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அரை கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை அரைச்சி பால் எடுத்துக்கிடலாம். நான் 1 கப்பு பால் எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ அதை நறுக்கி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கிடலாம். நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் வதங்கிறதுக்கு. நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் வெங்காயம். நல்லா வெங்காயம் சவந்து வந்துருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கிடலாம். தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கிடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற தட்டிக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ நறுக்கி வச்ச 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா கலந்து விடலாம். மசாலா எல்லா பக்கட்டும் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கிடலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கிடலாம். உங்களுக்கு தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ குருமா நல்லா வற்றி வந்துடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குருமா ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.